போன்ஸ், விமன், இதனோட ஹெல்த்தை பற்றி நம்ம யோசிக்கும்போது இந்த போன் ஹெல்த் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, ஃப்ராக்சர்ஸ் எப்படி வந்து அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமாக வந்து எல்லா பெண்களும் இந்த வயதில் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு அவாய்டன்ஸ், எப்படி வந்து பிரச்சனைகள்லேருந்து தப்பிக்கலாம். எப்போவுமே வந்து ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர். வரக்கூடிய பிரச்சனையை வரத்துக்கு முன்னாடியே அது வரப்போகுதுன்னு தெரிஞ்சு அது வராமல் தடுக்கிறதுக்கான உபாயங்களை மேற்கொள்வது புத்திசாலித்தனம். பெண்கள் புத்திசாலிகள், இதை கடைப்பிடிக்கணும். உணவு, உடற்பயிற்சி, இது 2 தான் வந்து மெயின். வெயிட் அதிகமாக இல்லாமல் இருக்கிறது, உடற்பருமன் ஏற்கனவே இருந்தால் அதை குறைக்கிறது, நல்ல உணவு வகைகள், அதாவது அளவு முக்கியமில்லை, எவ்வளோ அளவுக்கு அதில் நரிஷ்மெண்ட் இருக்குது, அதில் நீங்கள் தேவையான அளவுக்கு ப்ரோட்டீன்ஸ் எடுத்துக்கிறீங்களா, இல்லை ஜென்ரலாக தமிழ்நாட்டில் வந்து எப்படின்னா நிறைய கார்போஹைட்ரேட்ஸ், ரைஸ், இட்லி, தோசை, ஸோ இது ஃபுல்லாக வந்து கார்போஹைட்ரேட்ஸ் தான் இருக்குது. தேவையான அளவுக்கு வந்து ப்ரோட்டீன்ஸ் நமக்கு வந்து உணவில் வேணும். அது வெஜிடேரியன் டயட்லேயும் கிடைக்கும், நான் வெஜிடேரியன் டயட்லேயும் கிடைக்கும். தேவையான அளவுக்கு வந்து ப்ரோட்டீன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த எலும்பில் வந்து வெறுமனே நம்ம நினைக்கிற மாதிரி வெறும் கால்சியம் அண்ட் மெக்னீஷியம் மாத்திரம் இல்லை, அதில் நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, அதில் நிறைய ஃபைபர் இருக்குது, அதில் நிறைய வந்து எலிமெண்ட்ஸ் இருக்குது. இதெல்லாம் நம்மளுடைய டயட்டில் இருக்கணும், ட்ரை ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரிலாம். ஸோ இந்த டயட்டில் ஒரு பக்கம் நம்ம பார்த்துக்கிறோம் அப்படின்னா, அடுத்தது உடற்பயிற்சி. உடற்பயிற்சிங்கிறது வந்து வெறும் ஸ்லிம்மாக இருக்கிறதுக்கு மாத்திரம் இல்லை, வெறுமனே வந்து வெயிட் குறைக்கிறதுக்காக மாத்திரம் இல்லை. இதில் வந்து மெயின் வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங். இப்போ உடலில் இவ்வளோ மசில் குரூப்ஸ் இருக்குது. நம்ம டே டு டே வாழ்க்கையில் எவ்வளோ மசில்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம், எவ்வளவு தசைகள் நம்ம யூஸ் பண்ணுறோம். நம்ம ஜாஸ்தி பண்ணுறது கிடையாது. ஏன்னா உட்கார்ந்து கொண்டும் நின்று கொண்டே வேலை செய்வதற்கும் மட்டும்தான் இப்போது மாடர்ன் லைஃப்புங்கிறது இருக்குது. எல்லாத்துக்குமே வந்து கேட்ஜெட்ஸ் இருக்குது. தரையில் உட்காந்து வேலை செய்யக்கூடிய விஷயமுங்கிறது வீட்டு வேலைகள் செய்பவர்கள் கூட வந்து வீட்டு வேலை செய்பவர்கள் கூட நின்று கொண்டே தான் அதிகம் வேலை பார்க்கிறார்கள். தரையில் உட்காந்து கோலம் போடுறது, தரை பெருக்கிறது, வீடு மெழுகிறது, தரையில் உட்காந்து இந்த ஹிப் கீழே உட்காந்து செய்யக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது ஏறக்குறைய நம்ம மறந்துட்டோம். அதே மாதிரி கையை நல்லா மேலே தூக்கி வச்சு வேலை பார்க்குறது, கையை பின்னாடி வச்சு ஏதாவது வந்து வேலை பார்க்குறது, இல்லை கையை வந்துட்டு மூமெண்ட் கொடுத்து வேலை பார்க்குறது அப்படிங்கிற விஷயங்கள் வந்து நம்ம டே டு டே லைஃப்லேருந்து காணாமல் போயிடுச்சு. ஸோ இந்த மசில்ஸ்க்கு எல்லாத்துக்கும் வந்து வேலையே கிடையாது. இந்த மசில்ஸ் நமக்கு ஸ்ட்ராங்காகவும் இருக்கிறது இல்லை, நம்ம உடம்புக்கு பேலன்ஸும் இருக்கிறது இல்லை. ஒரு ஏஜ் ஆகும்போது எல்லார் நடையிலும் கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கிறதை கொஞ்சம் வயதாகும்போது பெண்கள் அவர்களுடைய நடையை பார்த்தீர்கள் என்றால் தடுமாறுவார்கள். எதையோ ஒன்று பிடிச்சிட்டு நடப்பாங்க, வெளியில் சொல்ல மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, பக்கத்தில் யாராவது இருந்தால் அவங்க கையை பிடிச்சிட்டு நடப்பாங்க. இல்லைனா ஏதாவது ஒரு சர்ஃபேஸ் இருந்தது அப்படின்னா, ஒரு சேரோ இல்லை ஒரு டேபிளோ இல்லை ஏதோ ஒரு சுவரோ இருந்தால் அது மேலே கை வச்சுட்டு பொறுமையாக இறங்கிறதுக்கு பார்ப்பாங்க. எதனாலன்னா பயம், அவங்களுக்கே தெரியும் அந்த பேலன்ஸ் இல்லைங்கிறது. ஸோ இப்படிப்பட்டவர்கள் வருங்காலத்தில் அவங்களுடைய பேலன்ஸ் அண்ட் போன் ஹெல்த்து 2மே போனதுக்கப்புறமா டக்குன்னு ஒரு விழுந்தாங்க அப்படின்னா உடனே வந்து போன் முறிவு ஏற்படுறதுக்கு, எலும்பு முறிவு ஏற்படுறதுக்கான சான்ஸ். ஒரு ஆணுக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டால், ஒரு பெண்ணுக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டால் 2 பேர் அந்த அந்த ஃபேமிலி வேறு மாதிரி தான் அதை வந்து பார்க்கும். ஆணுக்கு எலும்பு முறிவு யூஸ்வலாக ஆக்சிடென்ட்ஸ் இல்லைன்னா பிகர் ட்ராமாஸில் தான் வந்து ஏற்படும், இல்லைன்னா வழக்கமாக அது ஏற்படுறது இல்லை. அந்த மாதிரி இருக்கும்போது அந்த குடும்பமே அவங்கள வந்து தாங்கும். வீட்டு வேலைகள் சுற்றி சுற்றி மற்றதெல்லாம் நார்மலாக தான் வந்து நடக்கும். என்ன, அவர் வேலைக்கு போக மாட்டார், அவ்வளோதான். பெண் சார்ந்த சமூகம் இது அப்படிங்கிறதுனால, அதாவது வீட்டு வேலைகள், வெளி வேலைகள் அத்தனையும் பெண் சார்ந்த விஷயங்களை இருக்கிறதுனால ஒரு பெண் படுத்த படுக்கை ஆயிட்டாங்க, ஒரு ஹிப் ஃப்ராக்சர் ஆகுது அப்படின்னு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஹோல் ஃபேமிலி வந்து டிஸ்டர்ப் ஆகிடும். அந்த லேடிக்கும் வந்துட்டு ரொம்ப மனசு கஷ்டமாயிடும். எழுந்து நம்மளால் வந்து நம்முடைய கடமைகளை செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடுவாங்க. இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு பேலன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட்.
அதுக்கப்புறமா அவங்க எலும்பும் உறுதியாக இருக்கிறதும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ஃபுட், எக்ஸசைசஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். கால்சியம் அண்ட் விட்டமின் D3 சப்ளிமெண்ட்ஸ் இதுவும் வந்து ரொம்ப முக்கியம். 1 கிராம் கால்சியம் எடுக்கணும், டெய்லியே வைட்டமின் D3 எடுக்கணும். ஏன்னா சன் நிறைய இருக்குது, ஆனால் நம்ம யாரும் சன்லைட்டில் போகிறதில்ல. விட்டமின் டி குறைவாக இருப்பவர்கள் அந்த விட்டமின் டி சப்ளிமெண்ட்டை வந்து எடுத்துக்கிறதுன்றது போன் ஹெல்த்துக்கு மிகவும் நல்லது.